இப்போ சொல்லணும். இல்லாட்டி கண்டிப்பா மறந்துருவேன் எப்படியும். என்ன விஷயம்னா வந்துட்டு, சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கும்போது, இந்த லைக் பொண்ணுங்கள அதிகமா கட் பண்ணிடலாம். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஸோ ஸ்ட்ரெய்ட் டு த பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு, லவ் ரிலேட்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த பசங்க வந்துட்டு பொண்ணுக்கு வந்து சிம் பண்ணுறது, அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து இந்த பொண்ணு வந்து டக்குன்னு பார்த்தோன்னா நம்ம மூட் ஸ்விங் ஆகுறது, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க 2 பேரும். அந்த பொண்ணு வந்து என் கூட இருக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அந்த பையன் டக்குன்னு விட்டுட்டு வந்துருவான். ஸோ இந்த மாரி தாட்ஸ்லாம் வந்து நெறையா வந்துட்டுருக்கு. நம்மளே வந்து ஒரு கட்டத்துல என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடும்னா, சரி லவ் பண்ணுறது உண்மையா பண்ணணும்டா, புனிதமா பண்ணணும்டா, அப்படி இப்படின்னு அது வந்து ஒரு வீக் கேரக்டர். ஸோ நான் என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, உன்னோட நமக்கான லிமிட்டில் நம்ம இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, என்னடா ஓவரா சிம் பண்ணிட்டு என்ன கழட்டி என்ன இது பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு தாட்டு தான் டென்ஷன் ப்ரோ. ஒரு சிம்பிளாக பண்ணிட்டு இருந்தா இது எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு 10 படி இறங்கி வருவோம், அவனுங்க வந்து ஒரு படி கூட இறங்கி வர மாட்டானுங்க. அப்படின்றப்போ லவ்வில் 2 பக்கமும் இருந்தால் தான் ப்ரோ ஒர்க் ஆகும். ஒரு பக்கம் மட்டும் வந்துட்டு இருந்துச்சுன்னா எப்படி? ஸோ அதை பார்த்துக்குங்க. ஏன்னா நான் ஒரு நாள் சாட் பீரியட் கேட்கும்போது அது எனக்கு என்ன சொல்லுச்சுன்னா, இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா வந்துட்டு ஒரு மென்னை வந்து வீக் ஆக்கும். ஸோ ப்ளஸ் வந்து அவனை ஐசோலேட் பண்ணும், யாருமே இல்லாத தனியான ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்ற மாதிரியான திங்ஸ்லாம் எனக்கு வந்துச்சு சஜஷன்ஸாக. ஸோ எப்படி நீ விழிக்க போகிறதில்ல, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன் ப்ரோ. தட்ஸ் இட்.